மாமா, இது எல்லாமே உங்களுக்காக தான் மாமா. நீங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக போறேன். மற்றபடி உங்க மேல வச்சிருக்கிற காதல் உண்மை. சக்தி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா. இனி கல்யாணம் முடிஞ்சதும் சக்தியை நான் லண்டன் கூட்டிட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நான் கூலா இருப்பேன். அது கண்டிப்பா நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. மகி, எஸ், நான் தான். என்னை நீ எதிர்பார்க்கல. ஏய், உன்னை மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருந்த பொண்ண எப்படி உன்னால ஏமாத்த முடியுது? பாவம் சக்தி, அவ அப்படி என்ன தப்பு பண்ண உனக்கு? அவளோட வாழ்க்கையில இந்த மாதிரி நீ வந்து விளையாடிக்கிட்டு இருக்க. ஒருவேளை உனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சோ? எப்படி தெரிஞ்சிருக்கும்? மகி, நீ என்ன சொல்ற? ஏய், உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நிஜமாவே எனக்கு புரியல மகி. நிஜமாவே உனக்கு புரியலையா? புரியுற மாதிரி வேணா சொல்லட்டா? சக்தியை பிளான் பண்ணி சிவாவோட சேர விடாம இப்ப அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்ல, அந்த பிளானை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சக்தி கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறியே, அந்த விஷயத்தை தான் சொல்றேன். இங்க பாரு மகி, உனக்கு ஏதோ தப்பான தகவல் கிடைச்சிருக்கு. தப்பான தகவல்லாம் கிடைக்கல, நீ தப்பானவன்ற தகவல் தான் கிடைச்சிச்சு. இங்க பாரு மகி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், நீ சொல்றது நான் எதுக்குடா கேட்கணும்? சக்தி எங்க வச்சிருக்க? நான் எல்லா உண்மையும் சக்தி கிட்ட சொல்ல போறேன். எல்லா உண்மையும் அவகிட்ட நான் சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தி சக்தி சிவாவையும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்க போறேன். No me. Just please listen to me. என்ன listen to me? நீ சொன்னது கேட்டு ஏமாந்ததெல்லாம் போதும். சக்தி எங்க? சக்தி எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. சொல்றா. சக்தி எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு கேக்குறல. சொல்லு. சொல்லு. சக்தி எங்கடா? சக்தி எங்க? சொல்லுங்கறல. சொல்லு. மகி ப்ளீஸ். ப்ளீஸ் மகி, என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் தெரியாம தப்பு பண்ணல. எனக்கு சக்தி வேணும்னு தான் இப்படி பண்ண. என்ன மன்னிச்சிரு மகி. தயவு செஞ்சு சக்தி கிட்ட சொல்லிடாத மகி.
என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு மகேந்தர். மன்னிச்சிரு மகேந்தர். ப்ளீஸ் மகேந்தர். என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு மகேந்தர். என்ன மன்னிச்சிரு மகேந்தர். என்ன மன்னிச்சிரு மகேந்தர். இப்படிலாம் வந்து உன்கிட்ட கெஞ்சுவேன பாத்தியா? ஏய், சக்தியை நான் தானே மறைச்சு வச்சிருக்கேன். சிவாவை நான் தானே சுத்த விட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு ரிசப்ஷன், நாளை மறுநாள் கல்யாணம். அதுக்கப்புறம் பறந்துகிட்டே இருப்போம். ஏய் சொல்றா, சொல்லுங்கறல, சொல்லு. சக்தி எங்கடா? சொல்லு. ஏய் சக்தி எங்கடா? சொல்லுங்கறல, சொல்றா. உன்கிட்ட தானே கேக்குறேன். சக்தி எங்க? சக்தி புகழ் எங்க? சொல்றா, சொல்லு. சொல்ல மாட்டேன்டா. ஏய் ஏய் சொல்றா. சொல்ல மாட்டேன். சொல்லுடா. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்டா. ஏய் நல்ல வேலை செஞ்சடா நண்பா. சரி, இப்போ இவன் என்னடா பண்றது? நாளைக்கு ரிசப்ஷன், நாளை மறுநாள் கல்யாணம். சக்தி கழுத்துல நான் தாலி கட்டுற வரைக்கும் இவன் வாயும் திறக்க கூடாது, வெளியும் வரக்கூடாது. ரூம்ல கட்டி போட்டு பூட்டி வை. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. ஜாகிரதையா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் நண்பா, நீ மாப்ள, டோன்ட் வரி. ஒரு கைப்பிடி. சக்தியை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? சக்திக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீலாம் எனக்கு ஏமாத்திரம். நண்பா, இந்த அவன் ஃபோன். பாப்பலாம். ஹலோ. ஹலோ பாஸ், எப்படி இருக்கீங்க? பாஸ், கேள்விப்பட்டேன் சக்தி மேடம் கிடைச்சிட்டாங்களாமே. பாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ். பாஸ், சக்தி மேடத்தை பத்திரமா சென்னை கூட்டு வந்துருங்க. அவங்கள பார்த்து எவ்வளோ நாளாச்சு. பாஸ், நீங்க சென்னைக்கு வந்தா ஃபேமிலியோட தான் வரணும். எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாஸ்.
சீக்கிரம் சக்தி மடத்தோட வந்துருங்க பாஸ். பாஸ் நான் பேசுறது கேக்குதா? ம் என்ன பாஸ் பதிலே சொல்ல மாட்டீங்க? என்னாச்சு? ரன்பீர், நான் சக்தியை கண்டுபிடிச்சது உண்மைதான். ஆனா சக்தி இருந்த வீட்டை போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. பாஸ் வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்க பாஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. மேடம் வந்துருவாங்க பாஸ். இல்ல ரன்பீர், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், சக்தி வரவே இல்லை. பாஸ் ஃபோன் பண்ணி பாத்தீங்களா பாஸ்? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பாஸ் பக்கத்து வீட்டில் ஏதாவது விசாரிச்சிங்களா? ம் என்ன சொல்றாங்க? மேடம் எப்போ வருவாங்களா? தெரிலன்னு சொல்றாங்க. ஆனா சக்திக்கு நாளை மறுநாள் கல்யாணம்னு சொல்றாங்க. பாஸ் என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமா ரன்பீர், அதான் நானும் என்ன பண்றதுனே புரியாம குழப்பத்தில் இருக்கேன். அவங்க சொல்றது உண்மைதானா? அப்படின்னா கல்யாணம் எங்க நடக்குது, எப்படி தடுக்கிறது? எதுவுமே புரியல ரன்பீர். பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். சக்தி மேடத்தை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பாஸ். என்ன ஐடியா? பாஸ் நம்ம சக்தி மில்க் ப்ராடக்டை ஆடா பண்ணி அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணி ஒரே நாளில் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம், அதே மாதிரி நீங்க டிவியில் மேடம் பத்தி ஒரு ஆட் பண்ணுங்க. கண்டிப்பா யாராவது பார்த்துட்டு சக்தி மேடத்திட்ட சொல்லுவாங்க. ஏன் சக்தி மேடமே அதை பார்த்தாலும் பார்ப்பாங்க. பாஸ் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க பாஸ். சக்தி மேடம் உங்களை தேடி நிச்சயமா வருவாங்க. பாஸ் நீங்க சென்னை வரும்போது கண்டிப்பா மேடத்தோட தான் வரணும். சூப்பர் ஐடியா ரன்பீர், நான் உடனே செய்கிறேன். ஓகே பாஸ். தேங்க்யூ தேங்க்யூ ரன்பீர். லக்ஷ்மி அம்மா. ஹலோ, நான் லக்ஷ்மி பேசுறேன்பா. சொல்லுங்கம்மா. நாளைக்கு என் பையனுக்கு ரிசப்ஷன், நீ கண்டிப்பா வரணும். ஆமா, உன் ஒய்ஃபை பாத்துட்டியா? கல்யாணத்துக்கு வரும்போது அவங்களே கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். இல்லம்மா, இன்னும் என் ஒய்ஃபை பார்க்கல. என்னப்பா என்னாச்சு? நீதான் அவங்க அட்ரஸ் கிடைச்சிடுச்சுன்னு சொன்னியே. சொன்னேன், ஆனா அந்த அட்ரஸ்ல அவங்க இல்லம்மா. வீடு பூட்டி இருக்கு. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அச்சச்சோ பாவம். இப்ப நீ என்ன பண்ண போற? டிவி சேனல்ல நியூஸ் கொடுக்கலான்னு இருக்கேம்மா. சரிப்பா, நானும் உன் கூட துணைக்கு வரவா? பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நீங்க கல்யாண வேலையில பிஸியா இருப்பீங்க, நீங்க அதை பாருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். ம் சரிப்பா, ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு உடனே கால் பண்ணு. ம் தேங்க்ஸ்மா. சீக்கிரம் உன் ஒய்ஃப் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்ப்பா. அவங்க கிடைச்சதும் கண்டிப்பா அவங்கள கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வா. கண்டிப்பாம்மா. வச்சிடறேம்மா. ம் சரி. மகி எங்க? மகிக்கு அப்பவே ஃபோன் பண்ணோம், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. எங்க போயிருப்பாரு? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். The number you are trying to reach is currently switched off. Please try again later. The number you are trying to reach is currently switched off. Please try again later. சக்தி, யார் கால் பண்ணிட்டு இருக்க? சார், மகிக்கு தான் சார். என்ன சொல்றாரு மகி? எப்போ வராரா? இல்ல சார், நான் இங்க வந்தது மகிக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னார் சார். ஆனா எங்க போனாருன்னு தெரியல. அதான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சார், நான் வேணா அவர் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா? கழுகு மாதிரி சக்தியை கண்டுபிடிக்க சிவா சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல சக்தி வெளியில போறது சரியா இருக்காது. இன்னும் 2 நாள் கல்யாணம் முடிகிற வரைக்கும் சக்தியை பாதுகாப்பா பார்த்துக்கணும். சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? நான் போயிட்டு வந்துடட்டுமா? சக்தி, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் மகியை பார்த்தேன். மகியை பார்த்தீங்களா? என்ன சார் சொன்னாரு?
கல்யாணத்துக்கு எப்போ வரேன்னு சொன்னாரு? எங்க இருக்காரா? வெயிட் அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கான், அதனால வெளியில எங்கேயோ போறாராம், வீட்டில் இருக்க மாட்டாராம். ஸோ அவரு டைரக்டா கல்யாணத்துக்கு வந்துடுறேன், இதை சக்தி கிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னாரு. உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவ்வளோ அர்ஜென்ட்டான ஒர்க்காக இருக்கலாம். வேணும்னா நீங்க ஃபோன் பண்ணி பேசி பாருங்களேன். இல்ல சார், இவ்வளவு நேரம் அவருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா? இருங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவன் ஃபோன் என்கிட்ட இருக்கும்போது எப்படி அவன் எடுப்பான்? The number you are trying to reach is currently switched off. ஆமா சக்தி, ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. நீங்க கவலைப்படாதீங்க சக்தி, நான் போய் மகி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். இல்ல சார், வேண்டாம், அவரே கால் பண்ணட்டும். ஓகே சக்தி. ம். ம். டேய் நண்பா, என்னடா ஏன் இவ்வளவு பதட்டமா வர? டேய் சிவாக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைச்சோம்ல. ஆமா. டேய் அது உண்மைதான்டா. என்னடா சொல்ற? யார் ஹெல்ப் பண்றா? அது வேற யாரும் இல்ல, உங்க அம்மா தான். எங்க அம்மாவா? ஆமா மச்சான், சிவா ரேடியோல பேச, அவன் எஸ்பி ஆபீஸ் போக, எல்லா விஷயத்துக்கும் உங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவனுக்கு நம்ம அம்மா தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மா மா, என்னப்பா? உங்களுக்கு சிவானி யாராவது தெரியுமா? நல்லா தெரியுமே யோகி. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். உங்களுக்கு எப்படிமா சிவாவை தெரியும்? ஒரு தடவை கோயில்ல ஒரு திருடன் என் செயினை அறுத்துட்டு ஓட பார்த்தான். அப்போ அந்த சிவா தம்பி தான் அவனை அடிச்சு என் செயினை திருப்பி வாங்கி கொடுத்தது. அது மட்டும் இல்ல, சிவா தம்பி எனக்கு பல இடங்கள்ல உதவி செஞ்சிருக்கு. இவ்ளோ ஏன், கல்யாணத்துக்கு தாலி வாங்க போகும்போது கூட கார்டு வேலை செய்யல. அப்ப கூட சிவா தம்பி தான் தாலிக்கு பணம் கட்டுச்சு. ஐயோ, இவ்வளவு நடந்திருக்கா? நல்ல தம்பிதான், ஆனா பாவம் ஒய்ஃபை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கு. நான் தான் அந்த தம்பிக்கு சில இடங்கள்ல சொல்லி அவன் ஒய்ஃபை தேட ஹெல்ப் பண்ணேன். ஏன் இப்ப கூட அந்த தம்பி தன் ஒய்ஃபை கண்டுபிடிக்க டிவில நியூஸ் கொடுத்து தேட போகுது.